அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இன்று வெள்ளிக்கிழமை. அனைவரும் இன்னைக்கு குளித்து வீடு தொடச்சி குளித்து எல்லோரும் இன்னைக்கு கோயிலுக்கு போவீங்க. நான் அடுப்பை தொடச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் வீட்டை துடைக்க வேண்டியது உறவுகளே. எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க? மணி 5:45 எந்திரிச்சிட்டிங்களா? நான் கரெக்டாக 4:55 எந்திரிச்சு அடுப்பு தொடச்சி டீ வச்சுக்கிட்டு அரிசி போட்டு அரிசி வெந்துட்டுருக்கு. சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு பருப்பு வெந்துட்டுருக்குது உறவுகளே. பாருங்கள், இந்த கவர் தானுங்க போட்டு காய் வெட்டினா கை காயமாகாதுங்கிறாங்க. நான் கையை வெட்டிட்டு முதல்லலாம் வாங்கி வச்சுருப்பேன். ஜூஸ் கடையிலலாம் இருக்கும்போது கத்திலேயே உழங்கிட்டு இருப்பதுனால வாங்கி வச்சுருப்பேன். இன்னைக்கு தக்காளி வாங்க போனேன் எங்கள் மச்சாண்டார் மக கடைக்கு. அப்போ தொங்கிட்டு இருந்து முன்னாடி பார்த்து யாகம் வந்து வாங்கிட்டு மறக்கிறது எனக்கு வாங்கக்குள்ளங்க எண்ணமெல்லாம் மறந்துடுறது எனக்கு உறவுகளே. இது போட்டு வெட்டுனா கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல். ஆனால் இதுவே கத்தி நல்லா மூர்ச்சியாக நல்லா இருந்ததுன்னா இது லேசத்தை எனக்கு ரப்பர் மாதிரி தான் இருக்குது. இப்படி போட்டு வெட்டுனா சேஃப்டின்னு சொல்கிறாங்க உறவுகளே. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இது எங்கள் செடியில் 2 கத்திரிக்காய் இருந்து போயிட்டு வந்தோங்கிறவங்களே. என் பையன் 2 முருங்கைக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் உறவுகளை. எங்கள் வீட்டில் பீட்ரூட்டுக்குது வறுத்து சட்னி வைக்கணும். என் மகன் உடம்பு சரியில்லை, சாப்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்னேன். நான் ஹோட்டலில் சாப்பாடு எடுத்துக்கணும்னா கடை பக்கத்தாடி இருக்குது. ஹோட்டலில் எடுத்துக்கிறவங்க சொத்தையே போச்சு. 2 காய் வச்சுட்டு வந்தேன். பாருங்கள் எப்படி கோணையாக இருக்குதுன்னு. இங்கே நல்லா இருக்கு. மேலே பார்த்தா நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பெருசாக போட்ட தேங்க சீக்கிரம் குளம்னு ஆயிடுது. கொஞ்சம் பெருசாக இது போடணும். சாம்பார் பெருசாக போட்டாத்தான் குளம்னாலும் 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவோம். பொரியல் வச்சு அது தண்ணியே தொளிக்கக்கூடாது. தண்ணி தொளிச்சா முடிஞ்சு போச்சு. பாருங்கள், உள்ள கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டியாச்சு. பாருங்கள், இத்தனைக்கு ஒரு சேஃப் டைம் இல்லாமல் இருக்கு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெட்டியாச்சுங்க உறவுகளே. இன்னி இந்த பீட்ரூட் வெட்டிக்குவோங்க சட்னிக்கு. பீட்ரூட் சட்னி அரைச்சி கொடுத்தா தொட்டுக்குவாங்க பொரியலுக்கு பதில்.
இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் பீட்ரூட் சட்னி தான் உறவுகளே. இன்றைக்கி மாவு இல்லை, சேமியா இருக்குது. சாப்பாடையும் சாப்பிட்டுப்பாங்க. என்னால் முடியாது, ஏதோ ஒன்றத்தையும் செஞ்சு கொடுக்க முடியும். காய் வெட்டிட்டு துறையை கழட்டி வச்சா கழுவி வச்சா காஞ்சிக்குங்க உறவுகளே. உறவுகளே, வீடியோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்த்துடாதீங்க. நான் ஸ்லாப்பில் தான் வச்சுருக்கிறேன். ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு அது இது கொண்டு விட்டு வரல, டைட் பண்ணுறதுக்கு லூஸ் ஆகி அங்கேயே அந்த வீட்டில் இருக்குது. 8 வரணும் இன்றைக்கி போய். அது 8 வந்து இப்படி கீழே பார்க்குற மாதிரி கீ கொண்டு சாவி, பைக் சாவி ஏற்றிருக்கு. அது அதை கீ கொடுத்து அதைத்தான் வச்சு கீ கொடுத்தாத்தான் சைடில் வைக்க முடியும் உறவுகளை. அதனால ஸ்டாண்டு சாய மாட்டேது. அப்படி சாய்ச்சா கழண்டு வருது, செல்லோடு கழண்டு வருது. அது 9 மணிக்கு நாய்க்கு சாப்பாடு கொண்டு போவேன். அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு செல்லை சாய்ச்சி ஸ்டாண்ட்லேயே வச்சுக்கோன்னு செல்ஃபில் மேலே வச்சுருக்கிறேன். நான் கீழே உட்காந்து வெட்டி ஸ்டூலில் உட்காந்துட்டு செல் மேலே வச்சுட்டு சைடில் அந்த கேமரா மட்டும்தான் செல்லு கட்டி விழுந்துரு. பீட்ரூட் சட்னி அரைச்சி சாம்பார் வச்சா தொட்டுக்கலாம், வேறு ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு பையனுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், அதனால தான். சாம்பார் தாக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டிக்கலாம்.
அவரெல்லாம் அருகாமையில் தான் வெட்டிகிட்ருக்கணுங்க. அருகாமையிலெல்லாம் வெட்டி காலம் போச்சு. கீழே உட்காந்து அருகாமையில் வெட்டுற காலமெல்லாம் போச்சு. இப்போல்லாம் கத்திலேயே வெட்டிக்கிறது. வெங்காயம் வெட்டி வச்சுங்குறோலே சாம்பார் தாளிக்கு போகிறேன். கண்ணேரி இது பார்த்தியா, இப்படி வச்சு வெட்டுங்குறதுகளே நல்லா சேஃப்டியாக இருக்குது. பீட்ரூட் வெட்டுறோம் பாருங்க. ஒரு தட்டை இட்டு வர ஒரே நிமிஷம். இதுக்கு வந்துங்க வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், உப்பு, புளி. கடலைப்பருப்பு, வரமிளகா, பீட்ரூட்டு, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், உப்பு, புளி, கருவேப்பில் வச்சு வணக்கி எல்லாம் பொன்னரமாக வறுத்து அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு தொட்டுக்கலாம். நல்லா இருக்குது. கொத்தமல்லி சட்னி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ரூட்லேயே கோதுமை மாவு பிணைஞ்சு இது ஒரு 2 பீஸு நல்லா மிக்சியில் மாவாட்டை அரைச்சி சப்பாத்தி மாவில் பிணைஞ்சு சப்பாத்தி சுடுறாங்க. நான் மாவு கொஞ்சம் தான் இருக்குது. இன்றைக்கே நாளைக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு மாவு வாங்கிட்டு வந்து 25 ரூபா ஒரு கிலோ மாவு கேரளாவில் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து பீட்ரூட் போட்டு செய்யோன்ட்ருக்குறேன். பதினோரு இந்த சட்னி பண்ண போகிறேன். இதுலேயே ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டாலும் நாளைக்கு பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது எடுத்து வச்சுட்டாலே போதும்னு நினைக்கிறேன். போதுங்களே, இதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பீட்ரூட் சட்னி செஞ்சுக்கலாம். சரிங்கிறவங்களே, பாய். இந்த கத்திரிக்காயும் கூட வெட்டிக்கலாம். முள்ளோடு இருக்குது. தாட்டி என்ன கோணையாக காய்ச்சிக்கிச்சு. நல்லா நீளமாக காய்க்கி என் மகன் வெட்டி போட்டேன் பாருங்க. இதுவுமே பிடிக்குது பாருங்க. பார்த்திங்களா உறவுகளே, இது ஒரு 4 பீஸ் ஆயிடுச்சு. சரி உறவுகளே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய்.